கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை சமதரித்து கொடுக்கிறவர். சிம்சோன் என்னதான் ட்ராக் மாறி போனாலும் அவன் மேல அவருடைய அபிஷேகம் இருக்கு. ஒரு கட்டத்தில் அவனுக்கு தாகம் தாங்க முடியாம ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்டான், நான் தாகத்துல சாகணும் ஆண்டவரே, இந்த பெலிஸ்தியர் கையால நான் சாகணும் ஆண்டவரே கேட்டு முழங்கால் எடுத்து போட்டு அடிச்சான் பாருங்க. பள்ளத்தாக்க கர்த்தர் வந்து பள்ளத்தாக்க பிளக்கிறான். அங்கதான் என்ன கோர் என்று சொல்லுகிறான். அங்க தண்ணீர் நான் சாகணும் ஆண்டவரே கேட்கிறான். நீ எப்படிடா அவனை சாக விடுவேன்? நீ இருக்கிற இடத்துல பள்ளத்தாக்கு. எல்லா வாசல் அடைப்பட்ட நிலையில இந்த கேள்வியோட யாராவது இருக்கிறீங்களா? உன் மேல் அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமே, நான் சாகணும் ஆண்டவரே, நான் சாகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சாகணும் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பலசாலிங்க சிம்சோன். அந்த ரங்கத்தில் அவன் அழுக. வெளியெல்லாம் அழ மாட்டார். வெளியெல்லாம் பலசாலி. வரம் வந்தாலே பெலிஸ்தீன் ஓடுவான். ஆனா உள்ள போய் நான் சாகணுமாப்பா, பள்ளத்தாக்க என்னக்கோ நீர் எந்த துணையா, தாகம் தீர்க்கும் ஆமென். என்னக்கோ நீர் எந்த துணையாளே, தாகம் தீர்க்கும் ஜீவன் நீரே. ஆமென். ஆவியானவரே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனம் இருந்த கோசேன் என்னும் நாட்டை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தினது போல உங்கள் குடும்பத்தை அவர் நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் இருக்கிற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் விசேஷப்படுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.